இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பத்திரிகையாளர் சுவாமிநாதனிடம் கேட்டுப்படலாம். வணக்கம் சுவாமிநாதன், விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு தாவேகாவுக்கு இந்த சின்னம் உதவும் அப்படின்னு பாக்குறீங்க, உங்களோட பார்வை? அதாவது அவர்கள் கேட்ட சின்னம் தான் விசில் அப்படின்பது. அவர்கள் தொடர்ச்சியாக சில சின்னங்களை பரிந்துரைத்ததுல அவர்கள் மிகவும் விரும்பிய சின்னமாகத்தான் விசில் இருந்தது. விசில் என்பது ஒரு வெற்றியினுடைய அடையாளம். ஒரு திரையரங்குல விஜய் அவர்களை பார்த்தாலே சந்தோஷமாக அவருடைய ரசிகர்கள் விசில் அடிப்பாங்க. சோ அந்த அடிப்படையில் அவர்கள் விசில் என்பது ஒரு வெற்றியினுடைய குறியீடா, ஒரு விசில் அடித்து வரவேற்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்கிற பொழுது. அதனால அவர்கள் ஒரு விசில் சின்னத்தை தான் கேட்டிருந்தாங்க. அந்த கேட்ட சின்னமே கிடைத்திருக்கு. இது ஒரு பெரிய அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பாக்குறேன். முதல் கட்டமா நம்ம இதை பார்வையா பார்ப்பதாக இருந்தால். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 234 தொகுதிகள்லையும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது அவர்களுக்கு ரொம்ப எளிதான நடைமுறையா இருக்கும். நீங்க இப்ப விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த காலத்துல கூட 2 சின்னங்கள் இருந்துச்சு அவருக்கு. முரசும் சில தொகுதிகள் இருந்துச்சு, தீபம் போன்ற சின்னங்களும் சில தொகுதிகள் இருந்துச்சு. பட் இவருக்கு எல்லா தொகுதிகளிலுமே இப்ப விசில் என்கிற ஒரு சின்னம் கிடைக்குது. இன்னொன்னு, இன்னைக்கு சோசியல் மீடியா காலம், சமூக வலைதளங்கள் ரொம்ப பெருக்கமா இருக்கக்கூடிய காலம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற தளங்கள்ல அவங்க ரொம்ப ஆக்டிவாவும் இருக்காங்க. சோ இந்த விசில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு சின்னம்ங்கிறதுனால இது விஜய் தரப்புக்கு ஒரு பெரிய பிளஸாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன், முதல் கட்டமா பார்ப்பதாக இருந்தா. நிச்சயமா விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த விசில் சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை தாண்டி இந்த சின்னம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அரசியல் களத்துல? அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு உதாரணம் சார். கிட்டத்தட்ட 2024 பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு பிரதமர் வேட்பாளரையே காட்டல அதிமுக. பிரசித்தி பெற்ற வேட்பாளர்களை விடல. ஆனா அந்த கட்சி பாத்தீங்கன்னா 21% ஓட்டு எடுத்திருந்தாங்க. அந்த கூட்டணியாக ஒரு 23% ஓட்டு எடுத்தாங்க. காரணம் என்ன, கிராம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சின்னம் தான் தெரியும். ரெட்டை இலை சின்னம் அப்படின்னு சொல்லி போய் குத்திடுவாங்க. இது உங்களுக்கு உதயசூரியனுக்கும் பொருந்தும். கிட்டத்தட்ட உதயசூரியன், ரெட்டை இலை என்பது உதயசூரியனுடைய வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. பவள விழா என் அண்மையில கூட கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் அதிமுக 31 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி. கிராம பகுதிகளுக்குள்ள போனா பல ஊர்கள்ல இன்னைக்கு வேட்பாளர் பேர் தெரியாது. பட் ஆனா ரெட்டை இலைய தெரியும், உதயசூரியனை தெரியும். இப்ப உங்களுக்கு தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கிற காலகட்டத்துல விஜய் அவர்களுக்கு விசில் என்கிற ஒரு சின்னம் இப்போ கிடைத்து விட்டது. அது அவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமையலாம். ஏன்னா இதே அவர்கள் கிராமம் தோறும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதற்குள்ள இன்னொரு கோணம் கூட இருக்கு. மிக முக்கியமா இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே அவர்களுக்கு விசில் கிடைத்திருக்கிறது. அதுல இன்னொரு மிக முக்கியமான கோணம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அண்மை காலமாக விஜய் அவர்களுக்கு பெரிய அரசியல் அழுத்தம் இருப்பதாக உணரப்பட்டு வந்தது. சிபிஐ என்கொயரியா இருக்கலாம், இன்னொரு பக்கத்துல மத்திய தணிக்கை வாரியத்தால் அந்த படம் ஜனநாயகன் நிலுவையில் இருக்கிறதா இருக்கலாம். அந்த ரெண்டுலயுமே விஜய் தரப்பும் சோர்ந்திருப்பாங்க, அவருடைய ரசிகர்களும் கொஞ்சம் டயர்ட் ஆயிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் போஸ்ட் ஓட்டுறாங்க, இன்னைக்கு ஓட்டுறாங்க, தடைகள் எங்களுக்கு புதிதல்ல அப்படின்னா ஒட்டுனாலுமே கூட இது அரசியல் களத்துக்குள்ள போனதுனால அவருடைய ரசிகர்கள், தொண்டர்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் கூட இருந்திருக்கலாம். சொல்றது ரசிக மனநிலையில் இருந்தவர்களுக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு அந்த இயக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மாதங்களுக்கு பின்பு அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்படுவது என்பது அந்த தரப்புக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும். நீங்க கேட்டதை போல சின்னத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது கிராம பகுதிகள் வரைக்கும். இப்ப நீங்க ஒரு குக்கிராமம் இருக்கு, விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்று போய் சேர்வதை விட இந்த பேலட் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துல விசில்னு ஒரு சின்னம் இருக்கும், அந்த சின்னத்தை அமுக்குங்க அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு எளிதா இருக்கும். ஏன்னா கிராமங்கள் அப்படிதான், வேட்பாளர் பேர் தெரிவதை விட சின்னத்தை பார்த்த உடனே ஒரு குத்துவாங்க. அந்த விதத்துல இது விஜய் அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா விஜயும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் தான் எல்லா தொகுதிகளிலையும் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில நீங்க சொன்ன மாதிரி திமுகவோட உதயசூரியன், அதிமுகவோட இரட்டை இலை, இந்த இருவரும் ரொம்ப பிரம்மாண்டமான சின்னங்களுக்கு மத்தியில இந்த விசில் அப்படிங்கிறது என்ன மாதிரி களமாட போகுது? இல்ல, விசில் என்பதை அவர்கள் எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியல. அதுதான் அவங்களுக்கு பிளஸ்ங்கிறேன். இன்னைக்கு உதயசூரியன், ரெட்டை இலை என்பது கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் இருந்த உதயசூரியன், 75 ஆண்டுகளா தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உதயசூரியன், ஒரு திராவிட மாடல் ஆட்சி அப்படிலாம் சொல்லக்கூடிய உதயசூரியன். இன்னொரு பக்கம் 31 ஆண்டுகள் ஆண்ட இரட்டை இலை அதிமுக. அதே போன்று உங்களுக்கு விசில்கிற சின்னம் இன்னைக்கு சாதாரணமா பள்ளிக்கூடத்துல ஒரு பிடி விளையாட்டு நடக்குது, ஒரு விளையாட்டு போட்டி நடக்குதுனால விசில் ஊதுல இருந்து தொடங்கி ஒரு பெரிய தலைவன் உற்சாகமா பேசுகிற பொழுது கீழே இருந்து ரசிக மனநிலையில விசில் அடிக்கிறது வரைக்கும் அது ஏதோ ஒரு வகையில நீங்க சாதாரணமா இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல சார், மகளிர் விடியல் பயணம் போறாங்க, இலவசமா போவாங்க, பஸ் ஸ்டாப் வந்துருச்சுன்னா கண்டக்டர் விசில் எடுத்து தான் இறக்கி விடுவாரு. அப்ப அந்த சின்ன மக்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுங்கிறதுக்கு சொல்றேன் நான். இப்ப நீங்க வேற ஏதோ ஒரு சின்னம்னா, நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம், நான் அவ்வளவு சொல்றது, ஸ்டாலின் பஸ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அரசு பேருந்துல போகிற ஒரு பெண்ணே வழியில இறங்கணும்னா கண்டக்டரோட விசில் தான் அடிப்பாரு. அப்ப அந்த சின்னம் எளிதில போய் சேருங்கிற அந்த சின்னத்தோட தன்மை எளிதில போய் ரீச் ஆகுறதுக்கான ஒரு தன்மை இருக்கு. இப்ப நீங்க கமலஹாசன் சின்னம் கூட டார்ச் லைட், இன்னைக்கு டார்ச் லைட் பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அவர் அந்த காலத்துல தமிழகம் ஒரு இருள்ல இருக்கு, ஒரு வெளிச்சம் வேணும் என்கிற தொழில் அதை எடுத்திருந்தால் கூட அது அனைத்து மக்களுக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு சின்னமா இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கிற சின்னமா. இப்ப ரேடியோ இன்னைக்கு வடிவங்கள் மாறிடுச்சு. இன்னைக்கு ரேடியோ ஒரு சின்னம்னு வாங்கணும்னா அது நிறைய வீட்டுல புழங்கு தளத்துல இருக்காது. ஆனா விசில் அப்படி இல்ல,
ஏதோ ஒரு வகையில மக்களோடு ஒரு இன்றைக்கும் உரையாடக்கூடிய ஏதோ ஒரு பொருளாவும் அது இருக்கு. அந்த வகையில அந்த சின்னம் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு ஒதுக்கி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில அவர்கள் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக 2 மாதங்களாக அந்த கட்சி ஒரு பெரும் தொய்வுல இருந்தாங்க. இது ஒரு சிறிய ஆறுதலாக அவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். நிச்சயமா சிறிய ஆறுதலாக இருக்கும். டெக்னிக்கலா ஒரு கேள்வி வருது, விஜய் போட்டியிடாத தொகுதிகள் இருப்பின் அந்த தொகுதிகளில் இந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது வேறொருவருக்கு ஒதுக்கப்படுமா? இல்ல, அதாவது வந்து அவர்களுக்கான சின்னமாக இது ஒதுக்கப்பட்டு விட்டால் அவங்க போட்டியிடாத தொகுதிகளில் இருக்காதுன்னு தான் நான் பெரும்பாலும் யூகிக்கிறேன். இது வந்து இந்த கேள்வி வந்து நம்ம வந்து 234 தொகுதியிலையும் போட்டியிடுவாங்க. ஏன்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு களம் காண்றாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கூட யாராவது இருந்தாலும் கூட இது இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சின்னம் தமிழ்நாடு தேர்தல் களத்துல. அதனால மாற்று வேற யாருக்கும் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா அவர்களே வந்து கூட்டணி இதுவரை கட்டமைக்கல. அதனால் விசில் சின்னம் தான் பெரும்பான்மையான தொகுதிகளில் போட்டிடுவாங்க. இன்னொன்று, ஒரே சட்டமன்ற தேர்தலில் ஒரு சுயேட்சைக்கோ வேறு யாருக்கும் இனிமேல் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நிச்சயமா திரு சுவாமிநாதன், சின்னம் ஒதுக்கப்பட்டாச்சு, விஜய் கட்சிக்கு ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து இன்னும் தாவேகா தேர்தல் பணிகள்ல சுணக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக அது வந்து அந்த களம் தான் அவர்களை வந்து இயக்குகிறதுன்னு நான் பாக்குறேன். நீங்க கிட்டத்தட்ட அந்த கட்சி வந்து ஒரு புதிய கட்சி இப்பொழுதுதான் அறிமுகமாகி இருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் தான் கடந்திருக்கு. ஒரு விக்கிரவாண்டி மாநாடு, ஒரு மதுரை மாநாடு. 2 மாநாட்டுகளுக்கு பின்பு அந்த கரூர் துயர சம்பவம் செப்டம்பர் 27ஆம் தேதி. அதுல இருந்து கிட்டத்தட்ட அந்த 3 மாதங்கள் நம்ம கடந்திருக்கிறோம். பட் அதுக்கிடையில அந்த கட்சியில பொதுவா நிர்வாகிகள் சத்தியில சிக்குவாங்க, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பிரச்சனை இருக்கும். பட் இங்க தலைமையிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுல. தலைமை என்று நான் சொல்வது, அந்த கட்சியினுடைய தலைவரே சிபிஐ விசாரணைக்கு அழைக்க போனாரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அந்த கட்சியில வந்து மிக முக்கியமான நகர்வுகள் அப்படின்னு பாக்குறப்ப கூட்டணி யாரோட என்பது உறுதி செய்யப்பட முடியாத நிலை. இதனால கொஞ்சம் சுணக்கம் இருக்கு. அந்த சுணக்கம் வந்து எப்படின்னா இனி விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. இனிமேல் கொஞ்சம் தீவிரமா களமாடுவாங்க. இந்த காலையில கூட புத்தியானந்த தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை பார்த்தேன். அடுத்ததாக கட்சியினுடைய மாவட்ட அளவிலான கூட்டங்கள்லாம் வைத்திருக்கிறோம். QR கோட் இருக்கிறவங்களுக்கு அனுமதினு ஏதோ ஒரு அறிக்கை படித்ததாக நினைவு. சோ அது வந்து இனிமேல் கொஞ்சம் ஸ்பீட் ஆயிருவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.